சட்டமன்றத்திலையும் நீங்க பேசி முதலமைச்சர் பேசி முடிக்கட்டு அந்த விளக்க சரியான விளக்கம் இல்லைங்க. உட்காருங்க உட்காருங்க. இல்ல நீங்க முடியட்டு நேற்றைக்கே நான் பதிவு பண்ணிட்டது. உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. நீங்க துணைத் தலைவர் உட்காருங்க. வரவேற்று பேசியிருக்கிறாரு. நீங்க அவை குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு மட்டும் இதை சொல்லலாம். இதுக்கு உடனே எந்திரிச்சு அந்த வார்த்தை எடுக்கணும்னு கேட்காதீங்க. குளிர் காயிற குறிப்பிட்டு சொல்கிறேன். விடியல் பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற இந்த திட்டங்களுக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய செலவுகள் எல்லாம் வெட்டி செலவு என்றுதான் எதிர்க்கட்சி தலைவர் நினைக்கிறாரா என்றுதான் என்னுடைய கேள்வி. பெண்கள் மாணவிகளோட சமூக பொருளாதார கல்வி முன்னேற்றத்துக்காக பண்ணுகிற செலவுகளை எதிர்கால தமிழ்நாட்டுக்கான முதலீடாக தான் நான் பார்க்குறேன். இந்த திட்டங்களின் கீழ் பயன்பெறும் கோடான கோடி பயனாளிகள் கிட்ட உங்களுக்காக திராவிட மாடல் அரசு மேற்கொள்கிற செலவு வெட்டி செலவுன்னு சொல்ல எதிர்க்கட்சி தலைவர் தயாராக இருக்காரா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மீண்டும் மீண்டும் டங்ஸ்டன் பற்றி கிளப்பி மதுரை மக்களை குழப்ப பார்க்குறாங்க. கனிம வளங்கள் விஷயத்தில் மாநில உரிமையை ஒன்றிய அரசு பறிக்கிற சட்டத்தை ஆதரித்து டங்ஸ்டன் சுரங்க இடத்துக்கு வழிவகுத்து துரோகம் செஞ்சது அதிமுக தான். ஆனால் நாங்கள் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் எதிர்த்தோம். சட்டமன்றத்திலையும் நீங்க பேசி முதலமைச்சர் பேசி முடிக்கட்டு நான் தரேன். குறிச்சு வச்சுக்கிடுங்க. அப்படி மாத்திருது. சட்டமன்றத்திலையும் நான் அந்த விளக்க சரியான விளக்கம் இல்லைங்க. உட்காருங்க உட்காருங்க. இல்ல நீங்க முடியட்டு நேற்றைக்கே நான் பதிவு பண்ணிட்டது. உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. நீங்க துணைத் தலைவர் உட்காருங்க. வரவேற்று பேசியிருக்கிறாரு. நீங்க அவை ஆனா நாங்க நாடாளுமன்றத்தில் இதை எதிர்த்திருக்கிறோம். சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன். நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி அதையும் தாண்டி சொன்னேன். அப்படி வந்தால் இந்த பதவியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இறுதியாக சொல்லியிருக்கிறேன். இதற்கு பிறகு மக்களை குழப்பி அதில் குளிர் காய வேண்டாம் என்று குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு மட்டும் இதை சொல்லலாம். இதுக்கு உடனே எந்திரிச்சு அந்த வார்த்தை எடுக்கணும்னு கேட்காதீங்க. குளிர் காயிற குறிப்பிட்டு சொல்கிறேன். ஒன்றிய அரசு